إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்பும் கொண்ட அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி அவனுடைய அன்பும் கருணையும் இறுதி தூதராம் நம்முடைய தலைவராம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இஸ்லாத்தை தங்கள் வாழ்க்கை நெறியாக இறை தூதரை முன்மாதிரியாக எடுத்து நடந்த அருமை தோழர்கள் மீதும் தாபியீன்கள் தபவு தாபியீன்கள் நேர்வழி பெற்ற நன்மக்கள் யாவரின் மீதும் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அல்லாஹுடைய வீட்டில் ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற துவாவோடு ஜும்மாவினுடைய உரையை நான் தொடங்குகிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரத்து தௌபா என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் ஒரு வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுல்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். இந்த வசனத்தில் இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால், அவன் தன்னுடைய தூதரை அனுப்பி வைத்தான். முஹம்மது என்று சொல்லப்படுகிற தன்னுடைய தூதரை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். எப்படி அனுப்பி வைத்தான்? எதை கொண்டு அனுப்பி வைத்தான்? பில் ஹுதா வ தீனில் ஹக், நேர்வழியை கொண்டும் சத்திய மார்க்கத்தை கொண்டும் அல்லாஹ் தன் தூதரை இந்த பூமிக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான். எதற்காக இந்த தூதர் இந்த வையகத்திற்கு வந்தார்? லியுல்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். ஏனைய மதங்கள், ஏனைய இசங்கள், ஏனைய கோட்பாடுகள், ஏனைய மார்க்கங்கள், ஏனைய சித்தாந்தங்கள், இவைகளையெல்லாம் காட்டிலும் இந்த மார்க்கமாகிய இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக இறைவன் தன் தூதரை சத்திய மார்க்கத்தை கொண்டும் நேர்வழியை கொண்டும் அனுப்பி வைத்ததாக திருக்குரானிலே இந்த வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுகிறான். இறை தூதருடைய வருகை, இந்த மார்க்கம் மேலோங்குவதற்காகவே இறை தூதர் வந்ததாக இறைவன் சொல்லி காட்டுகிறார். அன்பான சகோதரர்களே, இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த இறை தூதர் எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார். இறைவன் எந்த நோக்கத்திற்காக இறைவன் அவரை அனுப்பினானோ அந்த நோக்கம் இந்த மண்ணில் வேரூன்றி இருப்பதற்காக, நிலைத்திருப்பதற்காக, விருட்சமாக வளர்வதற்காக இறைவன் அந்த தூதரை அனுப்பினான். அந்த தூதர் மிகப்பெரிய தியாகம், அர்ப்பணிப்பை தான் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தை உணர்ந்து செய்திருக்கிறார். எனவே தான் இன்றைக்கு நாம் அனைவரும் தனிநபராக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி,
கூட்டமாக இருந்தாலும் சரி, நானும் நீங்களும் இன்றைக்கு இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்று முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்றால், அந்த தூதர் தன்னுடைய கடமை, தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அவர் செய்த தியாகம், அர்ப்பணிப்பின் நிழலில் நானும் நீங்களும் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறோம். அந்த தூதரோடு தன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களே, அந்த ரப்புடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களே, அவர்கள் செய்த தியாகத்தில் இன்றைக்கு நானும் நீங்களும் முஸ்லிம்களாக இருக்கிறோம், மூமின்களாக இருக்கிறோம், தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய தியாகம், அந்த தியாகத்தினுடைய நிழல் உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. அந்த தூதர் மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள். அந்த தியாகத்தினுடைய உச்சகட்டத்தை பார்க்கிற போது, ஒரு மனிதன் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒன்று தன்னுடைய உயிரைத்தான். ஒரு மனிதன் அதிகமாக நேசிக்கக்கூடியது தன்னுடைய உயிரைத்தான். அந்த உயிரையும் கூட அல்லாஹுடைய தீனின் வளர்ச்சிக்காக, அல்லாஹுடைய தீனை பூமியிலே நிலைபெறச் செய்வதற்காக துச்சமாக உயிரை மதித்து அல்லாஹுடைய தீனுக்காக பாடுபட்டவர்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபித்துவத்தின் 14ஆம் ஆண்டு அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறான். நீங்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து செல்ல வேண்டும் என்று, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான். அல்லாஹுடைய கட்டளையை செவி கொடுத்து அப்படியே உள்வாங்கிய அந்த தூதர் மக்காவிலிருந்து புறப்பட தயாராகிறார்கள். மக்காவுடைய நிலைமை என்ன? மக்காவுடைய நிலைமை என்ன? அல்லாஹுடைய தூதர் செய்த எத்தனையோ பிரயாணங்களிலே இது போன்ற சோதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்தது கிடையாது. ஆனால் இந்த புலம்பெயர்தல் என்கிற ஹிஜ்ரத்திற்கு முன்பாக பல சோதனைகள் இறை தூதருக்கு முன்பாக பேரிடியாகவே வந்து நின்றது. அந்த சோதனையினுடைய உச்சகட்டத்தை அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான். திருக்குரானிலே சூரா அன்பால் என்கிற அத்தியாயத்திலே இறைவன் சொல்லி காட்டுகிறான். வைதியம் குரு பிக்கல்லதீன கஃபரு, மக்காவில் இருக்கின்ற இறை நிராகரிப்பாளர்கள், நபியே உங்களுக்கு செய்த சூட்சமங்களை, உங்களுக்கு செய்த சதியை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் நபியே. என்ன சதி செய்தார்கள்? அல்லதீன கஃபரு, நிராகரித்த அவர்கள் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள். என்ன சூழ்ச்சி செய்தார்கள்? லியுஸ்பிதூக, உங்களை அவர்கள் அப்படியே கைது செய்ய வேண்டும், உங்களை கைது செய்து ஒரு சிறை கூடத்திலே உங்களை கைதியாக்க வேண்டும் என்று அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். அடுத்து இறைவன் சொல்கிறான், அவ் யக்துலூக, உங்களை கொலை செய்ய வேண்டும், உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் அடுத்த கட்ட சூழ்ச்சியை செய்தார்கள். அடுத்து அவர்கள் செய்த சூழ்ச்சி அவ் யுஹ்ரிஜூக, எந்த மக்கமா நகரை சொந்த பூமியாக, பிறந்த பூமியாக, பிறந்த மண்ணாக எந்த மக்காவை நேசித்தார்களோ அந்த மக்கமா நகரை விட்டு உங்களை நாடு கடத்த வேண்டும் என்று அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். மக்காவை இறை தூதர் அளவுக்கு அதிகமாக நேசித்தார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லக்கூடிய நேரம் அல்லாஹுடைய தூதருடைய கண் பார்வை முழுக்க முழுக்க தன்னுடைய கண் பார்வையை விட்டு மக்கா விலகுற வரைக்கும், மக்காவை விட்டு தன் கண் பார்வை விலகின்ற வரைக்கும் மக்காவை பார்த்து அழுது கொண்டே சொல்லிக் கொண்டு சொன்னார்கள். என்ன வார்த்தையை சொன்னார்கள் என்றால், மக்காவே, நீயும் உன் மக்களும் என்னை வெளிநடப்பு செய்யவில்லை என்றால் இந்த மக்கமா நகரிலேயே நான் இருந்திருப்பேன். மக்காவே, உன்னை நான் நேசிக்கிறேன் என்று எந்த மண்ணில் தன் குடும்பம், பூர்வீக குடும்பம் இருந்ததோ அந்த மண்ணை விட்டு அல்லாஹுடைய தூதர் புறப்படுகிறார்கள். அத்தனை சூழ்ச்சிகள், அவரை கொலை செய்வதற்கான ஏற்பாடுகள், அல்லது அவரை நாடு கடத்த வேண்டும், அல்லது அவரை சிறைபிடிக்க வேண்டும். உச்சகட்டமான சோதனை, அவருடைய உயிருக்கே ஆபத்து. அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் என்பதை அறிந்து அங்கு இருக்கக்கூடிய குறைஷி தலைவர்கள் எல்லாம் அங்கே ஒரு சவாலை அறிவிக்கிறார்கள், ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அந்த முஹம்மதை, அவரோடு இருக்கிற அபூபக்கரை உயிரோடு பிணமோடு கொண்டு வந்தால் பல ஒட்டகம் சன்மானம் தரப்படும் என்கிற பொது அறிவிப்பு. இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா புறப்படுகிறார்கள். நாம் அனைவரும் நினைப்பது போல மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் அவர்கள் பயணம் மேற்கொள்வது வெறும் பயணம் அல்ல, வெறும் பயணம் அல்ல. அந்த பயணத்தின் பின்னணியில் அல்லாஹுடைய தூதரோடு இஸ்லாம் மதீனத்து மண்ணிலே வேரூன்ற இருக்கிறது. அந்த மதீனத்து மண்ணில் இருந்துதான் இஸ்லாம் உலகம் முழுக்க போய் சென்றடைந்தது என்பது வரலாறு.
ஏன் இவ்வளவு பெரிய சூழ்ச்சியை இறை தூதருக்கு எதிராக செய்யணும்? இந்த முஹம்மது மக்கத்து மண்ணிலிருந்து மதினத்து மண்ணுக்கு சென்றால் அங்கு இஸ்லாம் வளர்ந்து அங்கிருந்து உலகம் முழுக்க இஸ்லாம் சென்றடையும். முஹம்மது செல்லவில்லை, முஹம்மதுக்கு இறைவன் கொடுத்த அந்த மார்க்கம் செல்கிறது என்கிற இந்த பயணத்தின் பாரதூர விளைவை உணர்ந்த அவர்கள் இப்படிப்பட்ட நெருக்கடிகளை எல்லாம் இறை தூதருக்கு கொடுத்தார்கள். அத்தனை நெருக்கடிகளையும் இறை உதவியால் தாங்கிக் கொண்டுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினத்து மண்ணிலே இந்த மார்க்கத்தை நிலைவரச் செய்தார்கள். அங்கிருந்து உலகம் முழுக்க இந்த மார்க்கம் சென்றடைந்தது. அன்பான சகோதரர்களே, அந்த மார்க்கத்தை அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு அருமை சஹாபாக்களும் பல தியாகங்கள் செய்துதான் இந்த மார்க்கத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். கொஞ்சமல்ல, நெஞ்சமல்ல, சாதாரண தியாகம் அல்ல, அர்ப்பணம், தியாகம், அளப்பெரிய ஒரு பங்களிப்பை அவர்கள் செலுத்தி இருக்கிறார்கள். உயிராக பொருளை கொண்டு, அது மட்டுமல்ல, தன் ஆலோசனைகளை கொண்டு, தன் பொருளாதாரத்தை கொண்டு எந்த வகையிலெல்லாம் இந்த தீனை இந்த உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த வகையிலெல்லாம் அவர்கள் அளப்பெரிய ஒரு தொண்டை செய்திருக்கிறார். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரா ஹஷர் என்கிற அத்தியாயம் இருக்கிறது. 59ஆம் அத்தியாயம் 8வது வசனம் 9வது வசனத்திலே சஹாபாக்களிலே இரு கூட்டத்தார், ஒன்று முஹாஜிர்கள், அடுத்த கூட்டம் அன்சாரிகள், அவங்க செய்த தியாகம் எதற்காக, ஏன் தியாகம் செய்தார்கள், எதை தியாகம் செய்தார்கள் என்கிற அளப்பெரிய ஒரு விரிவான விளக்கத்தோடு திருக்குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகிறான். திருக்குர்ஆனிலே 8வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த முஹாஜிர்களான மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்களே அந்த நபி தோழர்கள் யப்தஹூன ஃபضலம் மினல்லாஹி வ ரில்வானா, அல்லாஹ்விடம் இருந்து அருளையும் திருப்பொருத்தத்தையும் நாடி அவர்கள் சென்றார்கள். வேற எந்த நோக்கமும் அல்ல. நாடு பிடிக்கணும், திருமணம் முடிக்கணும், வியாபாரத்தை நிலைபெறச் செய்யணும், பொருளாதாரத்தை ஈட்டணும், அதுக்காக வேண்டி அவங்க தியாகம் பண்ணல. அவங்க செஞ்ச தியாகம் யப்தஹூன ஃபضலம் மினல்லாஹி வ ரில்வானா, அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அவர்கள் தியாகம் செய்தார்கள். வயன்சுரூன அல்லாஹ் வ ரசூலா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அவர்கள் உதவி செய்து கொண்டிருந்தார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அன்சாரிகள் செய்த தியாகத்தை அல்லாஹ் பேசுகிறான். இவர்கள் மக்காவிலிருந்து வெறுங்கையோடு, சொந்த பூமி, சொந்த மக்கள், சொந்த நாடு, சொந்த இருப்பிடம் அனைத்தையும் விட்டுவிட்டு வெறுங்கையோடு மதீனா செல்கிறார்கள். அவர்களை வரவேற்றார்களே அன்சாரிகள், அவங்க செஞ்ச தியாகத்தை அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்றான், வல்லதீன தபவ்வஉ த்தார வல் ஈமான மின் கப்லிஹிம், அவர்கள் மதீனத்து மண்ணில் கால் எடுத்து வைப்பதற்கு முன்பாகவே தங்கள் ஈமானையும் தங்களுடைய இல்லங்களையும் அவர்கள் வருவார்கள் என்கிற எதிர்பார்த்து தயார் செய்து கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்ததாக தொடர்ந்து சொல்லுகிறான், யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், அவர்களை இவர்கள் ஈமானுக்காகவே கொள்கைக்காகவே நேசித்தார்கள். எதற்கு நேசித்தார்கள்? அங்கிருந்து வந்த மக்களை ஈமானுக்காக கொள்கைக்காக நேசித்தார்கள். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தம் மிம்மா ஊது, அவர்களுக்கு முஹாஜிர்களான அவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க முன் வந்தாங்க. வீட்டை, தன் மனைவியில் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி இருந்தால் மனைவியை, தன் சொத்தில் சரிபாதியை கொடுக்கிற அளவுக்கு முன் வந்து அவர்கள் கொடுத்ததற்கு தயாரானார்கள். சில சஹாபாக்கள் கொடுக்கவே செய்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த முஹாஜிர்களுக்கு இந்த அன்சாரிகள் கொடுத்ததினால் உள்ளத்திலே அவர்களுக்கு கொடுத்ததின் காரணமாக எந்த காழ்ப்புணர்வும் இவர்களுக்கு இருக்கவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு, அன்சாரிகளான தங்களை விட முஹாஜிர்களை இந்த அன்சாரிகள் அளவு கடந்து முன்னுரிமை கொடுத்தார்கள் என்கிற செய்தியை தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசிக் கொண்டு வருகிறான். அளப்பெரிய தியாகம், அளப்பெரிய அர்ப்பணிப்பு, அந்த தியாகத்தின் நிழலை, அந்த தியாகத்தினுடைய சுவடுகள் எதையும் குறைத்து மதிப்பிட முடியாது. அவங்க செஞ்ச தியாகம் அளப்பெரிய தியாகம். இன்றைக்கு மதீனாவிலே மஸ்ஜிது நபவி இருக்கிறது. மஸ்ஜிது நபவி மதீனத்து மண்ணிலே இருக்கிறது. ஒய்யாரமாக வளர்ந்து இன்றைக்கு இருக்கிறதே மஸ்ஜிது நபவி. அந்த மஸ்ஜிது நபவி எப்படிப்பட்ட பள்ளி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மஸ்ஜிதுல் ஹரமை தவிர ஏனைய பள்ளிகளில் தொழுவதை விட என்னுடைய பள்ளியில் தொழுவது 1000 மடங்கு சிறந்தது என்று சொன்னார்கள். 1000 மடங்கு சிறந்தது என்று சொன்னார்கள் அந்த மஸ்ஜிது நபவி. அது மட்டுமல்ல, நபி அவர்கள் சொன்னார்களே, நன்மையை நாடி ஒருவர் பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் உலகத்திலேயே 3 பள்ளிகளுக்கு தான் செல்ல வேண்டும்.
உலகத்தில் ஒருவர் நன்மையை நாடி தன்னுடைய பயணத்தை தொடங்குவதாக இருந்தால் 3 பள்ளிக்கு செல்ல வேண்டும். அதில் ஒரு பள்ளி தான் கட்டி எழுப்பிய மஸ்ஜிது நபவி என்கிற பள்ளி. அந்த பள்ளி இன்றைக்கு வளர்ந்து இவ்வளவு பெரிய சிறப்புகளோடு உயர்ந்திருக்கிறது என்றால் அது யார் செய்த தியாகம்? அருமை சஹாபாக்கள் செய்த தியாகம். அதிலும் குறிப்பாக சஹாபாக்களில் இளம் நபித்தோழர்கள் செய்த தியாகம். அதிலும் குறிப்பாக அனாதைகளாக இருந்த சஹாபாக்கள் செய்த தியாகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து மண்ணிலே கால் வைத்தவுடன் தனக்காக அவர்கள் ஒரு இல்லத்தை கட்டிக்கொள்ள விரும்பவில்லை, அல்லாஹ்வுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பினார்கள். ஒரு இடத்தை தேர்வு செய்கிறார்கள். அந்த இடத்திலே பள்ளிவாசலை கட்டுவதற்கு கட்டளை இடுகிறார்கள். அங்க இருக்கிற மக்கள் சொல்லுகிறார்கள், இந்த இடம் பனு நஜ்ஜார் என்று சொல்லப்படுகிற 2 அனாதை சிறுவர்களுக்கு சொத்தாக இருக்கிற இடம் என்று பெருமானாரிடம் சொல்லப்பட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 அனாதை சிறுவர்களையும் அழைத்து பெருமானார் என்ன சொன்னாங்க தெரியுமா? சாமினூனி பிஹாயித்திக்கும் ஹாதா, இந்த தோட்டத்தை எனக்கு விலைக்கு கொடுங்கள், நான் அதை வாங்கி அல்லாஹ்வுக்காக ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறேன் சொன்னாங்க. அப்ப அந்த அனாதை சிறுவர்கள் என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? வல்லாஹி வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, யா ரசூலல்லாஹ், லா, உங்களுக்கு தரவே முடியாது, தரவே முடியாது, காசுக்காக இந்த இடத்தை நான் உங்களுக்கு தரமாட்டேன் சொல்லிட்டு அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா நத்லுபு ஸமனுஹு இல்லா இலல்லாஹ், இந்த இடத்திற்கான கிரயத்தை என்னுடைய ரப்பாக இருக்கின்ற அல்லாஹ்விடம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், இந்த வச்சுக்கிடுங்க யார் சொல்லலாம்னு கொடுக்க முன் வந்தாங்க. இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் தன் சொந்த பணத்தை கொடுத்து அந்த பள்ளிக்காக இடம் வாங்கி கட்டி எழுப்பினார்கள். அந்த 2 அனாதை சிறுவர்கள் கொடுக்க முன்வந்த இடம்தான் இன்றைக்கு மஸ்ஜிது நபவியாக இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் அங்கே மக்காவிலே தங்களுடைய இபாதத்தை முடித்துவிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கபருக்கு ஜியாரத்துக்காக சென்றுவிட்டு இன்றைக்கு தங்களுடைய ஊர்களுக்கு கிளம்புகிறார்களே, அங்கே மஸ்ஜிது நபவி ஒய்யாரமாக வளர்ந்திருக்கிறதே, அதற்கு அந்த அனாதை சஹாபாக்கள் செய்த தியாகம், குறிப்பாக 2 சிறுவர்கள் செய்த தியாகம். அது மட்டுமல்ல, சஹாபாக்களிலே பொருளாதாரத்தையும் கொடுத்து இந்த மார்க்கத்திற்காக அளப்பெரிய தொண்டு செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய பொருளாதாரம், இங்க இருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கம் சிறிய ஒரு காரியமாக இருந்தாலும் பெரிய ஒரு காரியமாக இருந்தாலும் பொருளாதாரத்தை கொண்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறார். சாதாரண தெருமுனை கூட்டத்திலிருந்து மிகப்பெரிய பொதுக்கூட்டம், மாநாடுகள் வரைக்கும் எதை கொண்டு நடத்தப்படுகிறது? உங்களை போன்று நல்ல உள்ளங்கள் தரக்கூடிய நன்கொடைகளை கொண்டுதான் நடத்தப்படுகிறது, வாலி வசூலை கொண்டுதான் நடத்தப்படுகிறது. நம்முடைய தியாகத்தை விட அளப்பெரிய தியாகம் பொருளாதாரத்தை கொடுத்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்குவதற்கு போருக்காக மக்களை திரட்டுகிறார்கள். அந்த நேரத்திலே நிதியையும் சேர்த்து திரட்டுகிறார்கள். ஆயுதங்கள் வாங்க வேண்டும், போர் கவசங்கள் வாங்க வேண்டும், அதற்கான வாகன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அதற்காக நிதியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரட்டுகின்ற போது அபூபக்கர், உமர் போன்ற செல்வம் படைத்த சஹாபாக்கள் இறைத்தூதருக்கு முன்பாக செல்வத்தை கொண்டு வந்து குவிக்கிறார்கள். அந்த நேரத்தில் தன் தோழர் உமரை பார்த்து கேட்டார்கள், யா உமர், யா உமர், நீங்கள் எதை அல்லாஹ்வுக்காக கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபஜிஅது பினிஸ்பி மாலி, யா ரசூலல்லாஹ், என் சொத்திலே சரிபாதியை என் குடும்பத்திற்கு வைத்துவிட்டு என் சொத்தின் மறுபாதியை அல்லாஹ்வுடைய தீனின் வளர்ச்சிக்காக கொண்டு வந்திருக்கிறேன் சொன்னாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அருமை தோழர் அபூபக்கரை பார்த்து கேட்டார்கள், யா அபூபக்கர், யா அபூபக்கர், நீங்க எதை கொண்டு வந்திருக்கிறீங்க? மாதா அபுகைத்தலி அஹ்லி, உங்களுடைய குடும்பத்திற்காக எதை வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய தீனின் வளர்ச்சிக்காக நீங்க எதை கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு கேட்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அபுகைத்துலி அஹ்லி, என்னுடைய குடும்பத்திற்காக, யா ரசூலல்லாஹ், என்னுடைய குடும்பத்திற்காக அபுகைத்து லஹுமுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் வீட்டில் வைத்துவிட்டு ஒட்டுமொத்த சொத்தையும் வாரி அப்படி அள்ளி கொண்டு வந்து வச்சுட்ட யா ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்கன்னா அவங்க தியாகத்தின் உச்ச நிலையை இது காட்டுகிறது. பொருளாதாரம் மட்டுமல்ல, அந்த சஹாபாக்கள் பொருளாதாரம் மட்டுமல்ல, எல்லா வகையிலும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவர்கள் அளப்பெரிய தொண்டு செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு செய்தியை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் அன்பான சகோதரர்களே. பொருளாதாரத்தையும் கடந்து ஒரு மனிதன் அதிகமாக நேசிப்பது உயிரைத்தான். ஒரு மனிதன் அதிகமாக நேசிப்பது உயிரைத்தான். அவனுக்கு சோதனைகள் ஏற்படும் போது, கஷ்டங்கள் ஏற்படும் போது, இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகிற போது
தான் சேர்த்த சொத்துக்களை எடுத்து செல்வதற்கு அவன் விரும்புவதில்லை. தன் உயிரை காப்பாற்றினால் போதுமானது, தன் குடும்பத்தாரை அவருடைய உயிரை காப்பாற்றினால் போதுமானது, உயிர் வாழ்ந்தால் பிறகு சம்பாதிக்கலாம் என்று அந்த எண்ணத்தோடு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முற்படுகிறான். சஹாபாக்கள் ஒரு மனிதன் அதிகம் நேசிக்கக்கூடிய உயிரையும் கூட அர்ப்பணம் செய்வதற்கு முன் வந்தார்கள். சாதாரணமான நிலையில் அல்ல, உடல் ஊனமற்ற நிலையிலும் அவர்கள் அல்லாஹுடைய தீனுக்காக உழைச்சிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தீனுக்காக உடல் ஊனமுற்ற நிலையிலும் உழைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை பற்றி எல்லோருக்கும் தெரியும். பிறவியிலேயே கண் பார்வை குறைபாடு ஏற்பட்ட ஒரு நபித்தோழர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. திருக்குரானிலே 80வது அத்தியாயம் சூரா அபஸ் என்கிற தனி அத்தியாயம் இருக்கிறது. 16 வசனங்கள் அவர்களை குறித்து இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. அந்த அத்தியாயத்திலே அந்த நபித்தோழர் பிறவியிலேயே கண் குறைபாடு கொண்டவர். ஆனால் அவருடைய உள்ளத்திலே இந்த தீனுக்காக ஏதாவது ஒரு அர்ப்பணிப்பும் தியாகமும் என்னளவில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதனுடைய விளைவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே பாங்கு சொல்லக்கூடிய அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய பாங்கு சொல்லக்கூடிய அழைப்பாளர்களிலே இருவர், ஒன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹருடைய நேரம் வந்துவிட்டது என்பதற்காக பாங்கு உரைப்பார்கள். இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹருடைய நேரம் முடிவடைந்து ஃபஜ்ர் உதயமாகிவிட்டது, ஃபஜ்ருடைய தொழுகைக்காக பாங்கு உரைப்பார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சுபுகுடைய தொழுகைக்கே நம்மால் முடியவில்லை. சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுவதற்கு, பள்ளிக்கு வருவதற்கு எல்லா வசதிகளும், எல்லா வாய்ப்புகளும், எல்லா விதமான ஆரோக்கியங்களும் இருந்து இன்னைக்கு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ஜமாத்தோடு வரக்கூடியவங்க எத்தனை பேர்? கண் பார்வை தெரியவில்லை, ஆனால் என்னுடைய ரப்புடைய தீனின் வளர்ச்சிக்காக என்னுடைய பங்களிப்பு இருக்குன்னு சொல்லி அந்த ஃபஜ்ருடைய பாங்கை சொல்வதற்காக தன்னை அர்ப்பணித்து இறுதி மூச்சு வரைக்கும் பாங்கு சொல்லக்கூடிய பணியை செவ்வடவே செய்தவர் இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அது மட்டுமா, இன்னும் அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்பதிலே வேட்கையும் தியாகமும் அந்த அர்ப்பணிப்பு சிந்தனையும் அடங்கவே இல்லை. சாதிப்பதற்கு ஊனம் ஒரு தடையல்ல என்று நிரூபித்து காட்டிய ஒரு நபி தோழர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஊனமுற்றவர்கள் என்றால் ஒதுங்கி விடுவோம். பஸ்ல கூட ஒரு போட்டிருக்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகள் சொல்லி பஸ்ல கூட ஒரு இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த சஹாபி உடல் ஊனமுற்ற நிலையிலும் கூட சாதிக்க தடையல்ல, அந்த சாதனை என் ரப்புடைய தீன் மேலோங்குவதற்காக சொல்லி அந்த சாதனையை செலுத்திய இடம் ரப்புடைய தீனுக்காக. என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த சஹாபி? அது மட்டுமல்ல, அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து அதாவது மதீனாவிலிருந்து பல இடங்களுக்கு பெருமானார் செல்வார்கள். போருக்காக, வியாபாரத்திற்காக, அல்லாஹுடைய தீனை மக்களுக்கு சொல்லி அழைப்புப்படி செய்வதற்காக மதீனாவிலிருந்து ரசூலுல்லாஹ் அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு போவாங்க. அப்படி போகும்போது ரசூலுல்லாஹ்வுடைய பொறுப்பு என்ன? அங்கு இருக்கக்கூடிய ஜனாதிபதி என்கிற பொறுப்பை பெருமானார் தாங்கி இருந்தார்கள். தான் மதீனாவிலிருந்து வெவ்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய நேரம் தன்னுடைய இடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்து யாரை அமர்த்துவார்கள் என்றார் இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். குறிப்பாக மக்காவுடைய வெற்றிக்காக ரசூலுல்லாஹ் அவர்கள் மக்காவுக்கு வந்தார்களே, அப்போது மதீனத்து மண்ணிலே பெருமானாருடைய பொறுப்பை தலைமையேற்று அந்த பொறுப்பை செவ்வனவே செய்தவர் இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட முறை மக்காவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே அந்த ஜனாதிபதி பொறுப்பை பெருமானார் இல்லாத போது தலைமையேற்று நடத்தியவர் இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அது மட்டுமல்ல, அந்த அருமை நபித்தோழர் இது எல்லா தியாகமும் செஞ்சுட்டு அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருந்தது. என் உயிரை என் ரப்புக்காக, இந்த தீனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போதே பெருமானார்கிட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்னை போருக்கு அழைத்து செல்லுங்கள். அவங்களுடைய அந்த உணர்வை பாருங்க. ஷஹீதாகணும், அல்லாஹுடைய பாதையிலே என் உயிரை அர்ப்பணம் செய்யணும், உயர்ந்த அந்தஸ்தை நான் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி பெருமானாருடைய சபைக்கு வந்து ஒன்றுக்கு பல முறை என்னை கூட்டிட்டு போங்க போருக்கு,
என்னைய கூட்டிட்டு போங்க போருக்குன்னு சொல்லி ஒன்றுக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் அல்லாஹுடைய தூதர் உங்களை குறித்து அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் போர் கடமை அல்ல, பெண்களுக்கு போர் கடமை அல்ல, நோயாளிகளுக்கு போர் கடமை அல்ல, உடல் ஊனமுற்றவர்களுக்கு போர் கடமை அல்ல, சிறுவர்களுக்கு போர் கடமை அல்ல என்று இறைவன் சொல்லி இருக்கிறான். உங்களை அழைத்து செல்ல முடியாது என்று பெருமானார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர்களை அழைத்து செல்லவில்லை. பெருமானாருடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக் கொள்கிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் இடத்திலே வந்தார்கள், என்னை போருக்கு அழைத்து செல்லுங்கள். அந்த வேட்கை, இஸ்லாத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்கிற வேட்கை இருந்தது. அந்த வேட்கையினுடைய உணர்வால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் அவங்க சொன்னாங்க, அபூபக்கர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை உங்களை அழைச்சிட்டு போல, நான் உங்களை அழைச்சிட்டு போக மாட்டேன் அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வந்தது. சபைக்கு வந்தார்கள். உமர் ரலியல்லாஹுடைய சபைக்கு வந்து, என்னை எப்படியாவது போர் கூட்டிட்டு போயிரு, என்னை எப்படியாவது போர் கூட்டிட்டு போங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. உமர் சொன்னாங்க, உங்களை போருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அழைத்து செல்லவில்லை, அபூபக்கரும் அழைத்து செல்லவில்லை, இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டது அப்படின்னு சொன்ன பிறகும் கூட அவங்க அந்த சபையில இருந்து போகல. எப்படியாவது என்ன போருக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி ஒத்த கால நின்னாங்க. போருக்கு போனா என்னங்க சாதாரணமான ஒண்ணா? என்ன போராட்டத்துக்கு போயிட்டு வரோம்? போர், அந்த போர் எப்படிப்பட்டது? மழை இருக்குல்ல, மசுர கட்டி மழை இழுத்தா வந்தா மழை போனா மசுருன்ட்டு போயிருவோம். அந்த போருக்கு போயிட்டு ஒன்று ஷஹீத், இல்லைன்னு சொன்னா கனிமத்து பொருளோடு திரும்புவோம். இதுதான் போரினுடைய யதார்த்தம். இங்க வெளியூருக்கு போற மாதிரி குடும்பத்துல சொல்லிட்டு போறதல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க என் உயிரை அர்ப்பணிக்க என்னுடைய உயிரை அர்ப்பணித்து மேலோங்க செய்வதற்காக செல்கிறேன் சொல்லி தன் குடும்பத்துல சொல்லிட்டு போகக்கூடிய ஒண்ணுதான் அந்த போர். அந்த போருக்காக அடம் பிடித்து நிற்கிறாங்க. அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், உங்களுக்கு கண்ணு தெரியாது, எதிரிகள் உங்களை இலகுவாக வெட்டி கொன்று விடுவார்கள், அதனால உங்களை அழைச்சிட்டு போக முடியாதுட்டாங்க. போயிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு திருப்பி வந்தாங்க. அடுத்த போர் திருப்பி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, எப்படியாவது நான் போருக்கு வந்தே ஆகணும், என்னை போருக்கு நீங்க கூட்டிட்டு போய்த்தான் ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்னாங்க. கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அவர்கள், உங்களுக்கு கண் பார்வை தெரியாதே அப்படின்னு சொன்னாங்க, உங்களை ஈஸியா எதிரிகள் கொண்டு விடுவார்களே. அவங்க சொன்ன வார்த்தையை கவனிங்க, அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இத்ஃபஉ இலையல் லிவா. ஒரு படை இருக்குன்னா அந்த போர் படை கடைசி வரைக்கும் சிதறாமல் ஒற்றுமையாக இருந்து அணிவகுத்து நின்று போரிட வேண்டும் என்றால் அதனுடைய அஸ்திவாரமே கொடிதான். சொன்னாங்க, அந்த கொடியை ஏன் கையில கொடுங்க, கொடியை ஏன் கையில கொடுங்க. அடுத்து அவங்க சொல்றாங்க, அகீமூனி பைன ஸஃபைன், போர்க்களத்திலே சஃபை நீங்கள் அணிவகுத்து நிறுத்துவீர்களே அதற்கு மத்தியில் என்னை நிறுத்துங்கள், என் கரத்தில் கொடியை கொடுங்கள். நான் கோலை அல்ல குருடன், புறமுது காட்டி ஓட மாட்டேன் அமீருல் முஃமினீன் அவர்களேன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, நான் கோலை இல்ல குருடன், புறமுது காட்டி ஓட மாட்டேன், வளர்ப்பால் இஸ்லாத்தில் அல்ல, பரம்பரையார் அல்ல, என் ரப்புடைய அருளுக்கு பிறகு அவர்கள் செய்த தியாகத்தினால் நீங்களும் நானும் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இப்படியெல்லாம் தியாகம் செய்து இந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்தார்களே, அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன தியாகத்தை செய்து இந்த மார்க்கத்தை கொடுக்க போகிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த தலைமுறைக்கு நாம் தியாகம் செய்தால்தான் இந்த மார்க்கம் சென்றடையும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர், இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம், வ இன்னா லஹு லஹாஃபிலூன், இந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம்னு அல்லாஹ் சொல்றானே. இந்த குர்ஆன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அல்லாத ஒரு நாட்டில் நாம் இருக்கிறோம். இஸ்லாமிய ஆட்சி இங்க இல்ல. இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக இன்றைக்கு ஆட்சியாளர்கள் தயாராக இருக்கிறாங்க. அவங்க இந்த குர்ஆனை எரித்து விட்டால், ஒழித்து விட்டால், இந்த குர்ஆனுடைய பிரதிகள் இல்லாமல் ஆக்கிவிட்டால் இந்த குர்ஆனை நம்மால் கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வர முடியும்? இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம், நாமே பாதுகாப்போம். எப்படி அல்லாஹ் பாதுகாத்தான்? இந்த குர்ஆனை படிக்கின்ற ஹாஃபில்களை அல்லாஹ் உருவாக்கினான். உள்ளங்களை பார்க்கிறான் அல்லாஹ். எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள், எல்லாருடைய உள்ளத்தையும் அல்லாஹ் பார்க்கிறான். பார்த்துவிட்டு
பரிசுத்தமாக இந்த தீனுக்காக இந்த இறை வேதத்தை சுமக்கின்ற உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு போய் கொடுக்கிறான். இந்த குர்ஆனை அவர்கள் உள்ளத்தில் மனப்பாடம் செய்கிறார்கள். இஸ்லாத்தை எதிர்க்கின்ற ஆட்சியாளர்கள் அத்தனை குர்ஆனை எரித்தாலும் சரி, இவர்கள் மனப்பாடம் செய்த அந்த குர்ஆனை கொண்டு 1000 பிரதிகள் என்ன, உலகம் முழுக்க பிரதிகளை நாம் எழுதி அனுப்ப முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் வாக்கை நிலைநாட்டுகிறான். இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம், நாமே பாதுகாப்போம். எங்க பாதுகாக்கிறான்? ஹாஃபில்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஹாஃபில்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் பாதுகாக்கிறான். எத்தனை பெற்றோர்கள், அல்லாஹ் என்னை ஒன்றுக்கு பல குழந்தைகளை கொடுத்து என்னை இறைவன் மலரற்ற ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறானே, குழந்தை இல்லை என்றால் என்னை மலடன் என்று சொல்லுவார்கள், குழந்தை இல்லை என்றால் என்னை மலடி என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் எனக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தையை கொடுத்திருக்கிறானே, ஒரு குழந்தையை அல்லாஹுடைய தீனின் வளர்ச்சிக்காக, இந்த தீனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக நாம் எத்தனை பேர் நம்முடைய குழந்தைகளை அர்ப்பணம் செய்திருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்பான சகோதரர்களே. அதற்கு என்ன வாய்ப்புகள் இல்லாமலா இருக்கிறது? அத்தனை இடங்களிலும் வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் எனக்கு 3 குழந்தைகளை தந்தான், ஒரு குழந்தையை அல்லாஹுடைய தீனுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன், அவன் படிக்கட்டும், அவன் படிக்கட்டும். அது மட்டுமல்ல ஆலிம்களாக உருவாக்குவதற்கு இன்னைக்கு எத்தனை குழந்தைகளை, ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, எத்தனை குழந்தைகளை நாம் ஆலிமாக ஆக்கி இருக்கிறோம், எத்தனை குழந்தைகளை ஆலிமாக ஆக்கி இருக்கிறோம். என்ன காரணம்? அவர்களுக்கு உலகம் கிடைக்காது. யார் சொன்னது உலகம் கிடைக்காது என்று? யார் சொன்னது உலகம் கிடைக்காது என்று? ஹாஃபிலாக இருக்கக்கூடியவர்கள், ஆலிமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு சமுதாயத்திலே அவர்கள் பல்வேறு இடங்களிலே பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள், ஜமாத்தை இயக்கத்தை நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பல்வேறு கம்பெனிகளுடைய மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள், ஆங்கில வழி கல்வி கூடங்களிலே அவர்கள் மிகப்பெரிய பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள், சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய வக்கீல்களாக, டாக்டர்களாக இன்றைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய ஆரம்ப கல்வி ஹாஃபிலாகும் ஆலிமாகும் ஆனதற்கு பிறகுதான். அன்பான சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய தீனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறிய தியாகம். நமக்கு அல்லாஹ் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார், நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, மதரசாக்கள் எத்தனையோ கல்வி ஸ்தாபனங்கள் இருக்கிறது. அங்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி அல்லாஹ்வுடைய தீன் வளர்ச்சிக்காக நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த உலகம் கிடைக்காதுதான். இந்த உலகத்துல என்ன கிடைச்சிரும்? கொஞ்ச காலம் சம்பாத்தியம் கிடைக்கும். உலகத்தை விடுங்க, நீங்க மண்ணறையில நிம்மதியா உறங்கணும் அப்படின்னா, மறுமை வாழ்க்கையிலே நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தாக இருக்கின்ற அந்த உயர்ந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் செய்யக்கூடிய துவாவின் மூலமாகத்தான் கிடைக்கும். உலகத்துல எந்த கல்வியை படிக்க வச்சாலும் உனக்கு ஒரு துவா செய்யக்கூடிய பிள்ளை உனக்கு இருக்காது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. உலகத்துல நீ எந்த கல்வியை படிக்க வச்சாலும் உனக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளை இருக்காது. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க வைத்தால் உனக்காக துவா செய்கின்ற ஒரு குழந்தை உனக்கு இருக்கு. உன்னை குளிப்பாட்டி, உன்னை கஃபன் செய்து, அங்கே வீட்டிலிருந்து எடுத்து கொடுத்த அடுத்த நேரம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே உன் குழந்தை உனக்காக துவா செய்யும். எந்த குழந்தை? எந்த குழந்தை? சாலிஹாக வளர்ந்த குழந்தை. ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, வலதுன் சாலிஹ் யதுலஹு, அவனுக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலிஹான குழந்தை. எப்போது சாலிஹான குழந்தை உருவாகும்? நம்ம பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ல படிக்க வைக்கிறோமே, அங்கெல்லாம் சாலிஹான குழந்தையை உருவாக்குவதற்கு தனி பாடத்திட்டங்கள் இருக்கிறதா? இல்லை. சம்பாதிப்பதற்கு, சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் ஆடம்பரமாக வாழ்வதற்குத்தான் அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்தை அனுபவிக்கத்தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இங்கேதான் குர்ஆன், ஹதீஸ், வஹீனுடைய கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற இடத்தில்தான் உன் பெற்றோரை பராமரிக்க வேண்டும், உன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. இது ஷிர்க், இது பிதஅத், இது குஃப்ரு, இது மார்க்கத்திற்கு முரணானது என்றெல்லாம் கற்றுத்தரப்படக்கூடிய ஒரே இடம் கல்லூரிகள், இஸ்லாமிய கல்லூரிகள், மக்தப், மதர்சாக்கள் தான். ஆனால் இன்று பார்க்கிறோம், அங்கு ஆளில்லாத நிலையை பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் அனைவரும் பதில் சொல்ல வேண்டும். ஒரு ஊரிலே ஒரு கல்வி ஸ்தாபனம் இருப்பது அந்த ஊருக்கே பரக்கத். அந்த கல்வி ஸ்தாபனம் இழுத்து மூடப்பட்டால் அந்த ஊருக்கு ஏற்படக்கூடிய சோதனை, அந்த ஊருக்கு ஏற்படக்கூடிய சோதனை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு குழந்தைகளை தந்திருக்கிறார். அந்த குழந்தைகள் நமக்கு துஆ செய்கின்ற, அல்லாஹ்வுடைய தீனுக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய குழந்தையாக உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் அனைவருக்கும் இருக்கிறது. நாம் இந்த தீனுக்காக அர்ப்பணம் செய்தால்தான் அடுத்த தலைமுறைக்கு இந்த தீனை கொண்டு போய் சேர்க்க முடியும்.
அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். நாம் தியாகம் செய்யவில்லை என்றால் நம் பிள்ளைகளை, நம் பொருளாதாரத்தை, நம்முடைய உயிரை, நம்முடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் இந்த தீனுக்காக தியாகம் செய்யலன்னு சொன்னா நிச்சயமாக அடுத்த தலைமுறை இந்த தீனில் இருக்குமா என்பது கேள்விக்குறிதான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லி நிறைவுரைக்கு வருகிறேன். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டோரே, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய தீனுக்காக நீங்க உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க, உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க. அல்லாஹ் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய உதவி யாருக்கு வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவங்க அல்லாஹ்வுடைய தீனுக்காக உதவி செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். உங்கள் கால் பாதங்களை அல்லாஹ் இந்த மார்க்கத்திலே நிலைத்திருக்கும்படி செய்வான். கடைசி இறுதி மூச்சு வரைக்கும் இந்த தீன்ல வாழ்ந்து தீன்ல மரணிக்கும். அதான் நம்முடைய இலக்கு. அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்று, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று, அல்லாஹ்வுடைய அருளை பெற்று நாமும் நம் குடும்பத்தோடு அந்த ரஹ்மானுக்கு முன்னால அடிபணிஞ்சு நிக்கணும். அதான் நம்முடைய ஆசை, நம்முடைய கனவு, நம்முடைய லட்சியம். குடும்பத்தோடு அவன் அருளை பெறணும், குடும்பத்தோடு அவனுடைய அன்பை பெறணும், குடும்பத்தோடு அந்த ரப்புல் ஆலமீனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும். இதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கணும். நாமும் பெற்று நம் குடும்பமும் பெற வேண்டும் என்றால் இந்த தீனுக்காக எல்லா வகையிலும் நாம் உதவி செய்தால் நிச்சயமாக அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வான். கடைசி மூச்சு வரைக்கும் இந்த தீனில் வாழச் செய்து நம் அனைவரையும் மரணிக்க செய்வான். வல்லவன் ரஹ்மான் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு, நமக்கு தந்திருக்கக்கூடிய குழந்தை பாக்கியங்களை கொண்டு, நமக்கு தந்திருக்கக்கூடிய நேரங்களை தந்து, நமக்கு கொண்டு தந்திருக்கக்கூடிய நல்ல அறிவையும் ஆலோசனையும் கொண்டு இந்த தீனுக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் என் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் இறுதி மூச்சு வரைக்கும் தந்து இந்த தீனை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த பொறுப்பை செய்தவர்களாக படைத்தவன் சன்னிதானத்திலே நான் பொறுப்பை நிறைவேற்றி விட்டேன் என்று நிம்மதியாக சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள்பாலிக்க வேண்டும் என்ற துஆவோடு ஜும்மாவினுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.